கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் 20 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய உடல்களானது பிணக்குறாய்வுக்காக அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த பணி தொடங்கி இருக்கிறது. நேற்று நள்ளிரவில் இருந்து மரணித்திருக்கக்கூடியவர்களுடைய உடல்களானது பிணக்குறாய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்களுடைய ஒப்புதலோடு பிணக்குறாய்வு செய்யப்பட்டு இன்று காலை 6 மணியில் இருந்து அவர்களுடைய உறவினர்களிடம் அவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமரர் ஊர்தி வாயிலாக அவர்களது வீடுகளுக்கே அவர்களுடைய உடல்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த பணியில் காவல்துறையினரும் மருத்துவமனை பணியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது வரைக்கும் அந்த விபச்சாரம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 35ஆக அதிகரித்திருக்கிறது. 35க்கு மேலாக அந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அந்த சூழல்ல தற்போது 20 பேருடைய உடல்கள் அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிணக்குறாய்விற்கு பிறகாக தற்போது அவருடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய ஊர் பகுதியினர் அந்த கருணாபுரம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்தவர்களும் இந்த விபச்சாரம் வந்திருக்கிறார்கள். அந்த ஊர் பகுதியினரும் இங்கே வந்து அவருடைய உடல்களை வாங்கி செல்கிறார்கள். பிணக்குறாய்விற்கு பிறகாக தற்போது அவருடைய உடலை வாங்கி செல்லக்கூடிய இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய அந்த கணக்குகள் அந்த விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் விபச்சாரம் அருந்தி மருத்துவமனைக்கு வராமல் வீடுகளிலேயே இருந்திருக்கக்கூடிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 4-5 மணி அளவில் ஒரு மூதாட்டி ஒருவர் வீட்டில் இருந்திருக்கிறார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகாக அவர் உடலை சோதிக்கப்படுகிறது. அவர் முன்பாக இறந்து விட்டார். விசச்சாராயம் அருந்திதான் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சற்று அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் ஒரு 10-15 நிமிட இடைவெளிகளில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மருத்துவமனையில் உள்வேளையிலாக இருக்கக்கூடியவர்களில் 4 பேர் கவலைக்கிடமாக என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவில் இருந்து அந்த பிணக்குறாய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் தொடர்ச்சியாக தற்போது வரை அந்த பிணக்குறாய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது 20 பேருடைய உடல்கள் அவருடைய உறவினரிடம் பிணக்குறாய்விற்கு பிறகாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.